It's my pleasure to welcome you all to today's press meet. It's my honor and privilege to welcome Dr. Raju, Vice President, Sons Hospitals, Dr. Vashi, Consultant Thoracic and Cardiovascular Surgeon, Director, Institute of Cardiac and Aortic Disorder, Dr. Mohammed Idris, Consultant, Cardiothoracic Surgeon, and Mr. Francis, who underwent treatment with Dr. Bashi, and our press and media. This gathering is an important opportunity for us to share key updates, address your questions, and strengthen our connection. It reflects our commitment to keeping you informed and engaged. Thank you once again for joining us. We look forward to a meaningful and productive session. Good afternoon, everybody. On behalf of SIMS Hospital and our chairman, Dr. Ravi Pachamathu, I would like to welcome our Director of the Institute of Cardiac and Advanced Disorders, Dr. V. Bashi, Professor Bashi sir, and his team members, and Mr. Francis and his family member who have come forward to discuss with the media, press and our staff members what is the issue and what it has been handled, it has been conditioned. People used to go for cardiac surgery for each organ. In this case, he has been already operated for one issue. In that, there is a problem with the valve after 10 years of service in the valve. Other than that, he has got one more issue. Aortic disease is a life-saving surgery. He has been discussed with so many people and he has come forward for the treatment. And Bashi sir and his team has discussed intensively with the interdepartmental and they have come forward with the final outcome. All of you for coming in the afternoon. In the time, thanks Dr. Raju for providing us all the infrastructure. In the case, facilities. We have to back up from the blood bank, from when he came here, our aortic dissection is over. This is Mahadamani. Mahadamani இங்கே வந்துட்டு மூளையில் ரத்த குழம்பு வருது அண்ட் டிசெண்டிங் அயோர்ட்டாவில் வந்து கிட்னி, ஸ்டொமக், லிவர், ஸ்பைனல் கோட் எல்லாம் வருது. இங்கே வந்து ரத்த குழம்பு வெடிஞ்சிட்டா எமர்ஜென்சி இந்த ரத்த குழம்பு கட் பண்ண மாதிரி இருக்குதுங்க. திடீர்னு பிளட் ப்ரெஷர் ஏறிட்டால் வரலாம், பிறவி ரத்த குழம்பு வீக்கமாக இருந்தால் வரலாம். ரத்த குழம்பு வெடிஞ்சிட்டால் இந்த வால்வு லீக் ஆகும். இது வெடிஞ்சது கீழே வர போகலாம். இப்படி இங்கேருந்து ஆரம்பிச்சுட்டு கீழே எல்லா ரத்த குழாயிலையும் கம்ப்ளீட்டாக வெடிச்சு போயிட்டுன்னா அது எமர்ஜென்சி தான். இது பிரான்சிஸ் வந்து இங்கே தான் இந்த ஏரியாவில் தான் முதல்ல டிசெக்ஷன் வந்தது. அப்போ அவர் எமர்ஜென்சி சர்ஜரி பாம்பேயில் பண்ணிட்டு அவர் அது ஒரு டியூபும் அப்புறம் வேல்வும் சேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி டியூப் போட்டுட்டு அதுக்குள்ள வால்வு இருக்குது. பார்த்தீங்களா, வால்வு பார்க்க முடியுமா? அது வந்து இது மெட்டல் வால்வு. இவருக்கு வந்து டிஷ்யூ வால்வு தான் போட்டுருக்கு. மெட்டல் வால்வு போட்டால் சாதாரணமாக இதுக்கு டேமேஜ் வராது. அப்புறம் பிளட்டு தின்னாரு நிறைய மாத்திரை சாப்பிடுவாங்க. இவருக்கு வந்து டிஷ்யூ வால்வு தான் போட்டுது. அது சாதாரண ஒரு 10 இயர்ஸ்க்கு மேலே நிற்க மாட்டோம். அதனால இவருக்கு இப்போ வரும்போது இங்கே எடுத்து இந்த வால்வு சுருங்கி இருந்தது. அது இல்லாமல் இங்கே உள்ள ரத்த குழாய் கம்ப்ளீட்டாக வெடிஞ்சிருந்தது. இப்போ இது கம்ப்ளீட் சேஞ்ச் பண்ணோம். இந்த ரத்த குழாய் வெடிஞ்சதில் டியூபு போடணும். அதுதான் முக்கியமான விஷயம். இப்போ இந்த வால்வை எடுத்து கட் பண்ணி எடுக்கணும்னா ரொம்ப டைம் எடுக்கும். அது பண்ணுறது கம்ப்ளீட் எடுத்து மாற்றணும்னா நாங்கள் என்ன பண்ணி தெரியுமா, இந்த வால்வு எடுக்கிறதுக்கு பதிலாக அதுக்குள்ள ஒரு டேவர் வால்வ்னு சொல்லார். இப்போ இருக்குது சாதாரணமாக ஆப்ரேஷன் இல்லாமல் பண்ணுற வால்வு இருக்குது. அதுக்கு ஸ்டிச் ஒன்றும் பண்ண தேவையில்லை. அந்த வால்வ் போட்டு இந்த மாதிரி கிராஃப்ட் இருக்கு. மூளையில் ரத்த போகிறதுக்கு இந்த மாதிரி கிராஃப்ட் போடுவார். கிராஃப்ட் போட்டுட்டு மூளையில் ரத்த குழையெல்லாம் ஆர்டிஃபிஷியலாக போடுவார். அது பண்ணுற டைமில் பிளட்டை கூல் பண்ணி 18-20 டிகிரிஸில் கூல் பண்ணிவிட்டு சர்க்குலேஷனில் அரெஸ்ட் பண்ணுவார். சர்க்குலேட்டரி அரெஸ்ட்னு சொல்லுவார். அது கீழே பாடியிலெல்லாம் பிளட் சர்க்குலேஷன் நிறுத்திடுவார். டெம்பரரி கிட்னி, ஸ்பைனல் கோடெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. அது இல்லாமல் அவருக்கு இந்த கீழே உள்ள இது கரெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டெண்ட் கிராஃப்ட் இவ்வளோ ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு அவருக்கு. இந்த கிராஃப்ட்டு, இந்த ஸ்டெண்ட் கிராஃப்ட்டு
அப்புறம் வால்வு சேஞ்ச். இந்த வால்வு சேஞ்ச் பண்ணுறது சாதாரணமாக ஓப்பன் பண்ணி அதை சேஞ்ச் பண்ணோன்னா அதுக்கு மட்டும் 2-2.5 மணி நேரம் எடுக்கும். நான் இது வரைக்கும் அந்த மாதிரி வால்வு பண்ணலை, ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணுறேன். அப்போ இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேஷன் கேஸ் வரும்போது வாட் வி டிசைடட் வாஸ் டு ஃபைண்ட் அவுட் இது கட் பண்ணாமல் எப்படி இது வால்வு சேஞ்ச் பண்ணணும். அதான் முக்கியமான விஷயம். அது கட் பண்ணாமல் நாங்கள் இது பெர்குட்டேனியஸ் வால்வு தான் அதுக்கு உள்ளே போட்டு ஃபிக்ஸ் பண்ணி லீக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு டுக் ஒன்லி ஃபார் அஸ் அபவுட் 10 minutes. சாதாரணமாக அது பண்ணணுன்னா ஒரு 2.5 மணி நேரம் எடுக்கும். ஸோ வி ஹேவ் டிசைடட் திஸ் இஸ் த பெஸ்ட் ஃபார் ஹிம். அதனால தான் ஹி ஹேட் எ குவிக் ரிகவரி. இப்போ 10 days தான் ஆப்ரேஷன் பண்ணிட்டு ஆயிருக்குது. ஸோ நல்லா ரிகவர் ஆகிடுச்சு. வால்வு எல்லாம் செக் பண்ணி சிடி பண்ணதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நல்லா இருக்குது அவர். இது முக்கியமான ப்ராப்ளம். வாட் யூ ஹேவ் டு டெல் இஸ் அயோர்டிக் டிசெக்ஷன் இஸ் எ சர்ஜிக்கல் எமர்ஜென்சி. அது பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணாமல் இருந்தால் வரலாம். சில டைமில் இது பிறவியில் ரத்த குழாய்க்கு வீக்கம் வந்தால் வரலாம். ஸ்மோக்கிங் பண்ண பேஷண்ட்டுக்கு ஜாஸ்தி வரும். நிறைய காரணங்கள் இருக்குது. அது ரத்த குழாய் வெடிஞ்சிட்டா 24 hours ட்ரீட்மெண்ட் கிடைக்கலன்னா 9 aortic dissection is a surgical emergency. The nearest hospital, sometimes facilities may not be there. So only in expert centers it can be operated. Otherwise also the risk is very high, emergency surgery. So luckily he had a good recovery for the first operation. So in the மாதிரி patients operation பண்ணா கூட he needs long-term surveillance, medical surveillance like CT scan, X-ray எல்லாம் எடுத்துட்டு blood pressure control பண்ணணும். Diabetes இருந்தால் he has to control diabetes. People who are smoking he doesn't smoke, but they should stop smoking. Reduction of weight, exercise, all things are important. So the idea of presenting this case, it's a very, very rare thing. Aneurysm with a valve problem, be treated in a very simple way for the person, for the patients, so that the recovery is faster. People should know that this type of treatment is available, and we have innovated this technique for the first time in this country. Most of all, I would like to thank SIMS Hospital for the excellent treatment, the care, the love, everything from day one right up till now. Post care, everything. Especially Dr. Bashi, Dr. Eshe, Raju, the whole team the whole professional team, Dr. Rajkamal, Abraham, anesthesists, the staff, the nurses, the sisters and all. When I came, I was flown overnight from Mumbai. And I've not flown for 10 years since my last operation. So I was very nervous, but my doctor told me, you just go, you're in very good hands. And believe it or not, the moment I landed in SIMS Hospital, the way I was welcomed, I was made to put at ease and all. And ever since then, I've been really taken very good care, and I'm so thankful to Dr. Bashi, Dr. Raju, Dr. Eshe, the whole team, and also taking care and doing their best for me, going beyond. Not only to me, but to my family. My family who are not here are also they've been in touch with me. Thank you so much, doctors. Yes. Aortic dissection சொல்லி emergency operation பாம்பேல பண்ணாங்க. இந்த பகுதியோட aortaவை திருத்தமணியில் மாத்திட்டாங்க. அதெல்லாம் aortic valve மாத்திட்டாங்க. அதுக்கப்புறம் மீதியோட aortaல இந்த பகுதியோட aorta நார்மலா 3 சென்டிமீட்டர் கிட்டத்தட்ட 10 சென்டிமீட்டர் ஆயிடுச்சு. இமீடியட்டா ஆபரேஷன் எடுத்து பாதிப்பு. அதே சமயத்துல முன்னாடி வச்ச அது பாதிப்பாயிடுச்சு. ஸோ அது 10 வருஷம் பாதிப்பாயிடுச்சு. இப்ப நம்மளோட சேலஞ்சே இந்த பாதிப்பான இந்த அயோட்டாவையும் மாத்தணும், அதே சமயத்துல இந்த வேனையும் மாத்தணும். இது இந்தியாவில முதல் முறையாக என்ன பண்ணும், ஏற்கனவே இருக்கிற வேன்லயே டேனி வேன்ங்கிற வேன் வைக்காம செட்டில் பண்ணும். அதுக்கப்புறம் மூளைக்கு போற ரசாயனங்கள் எல்லாத்தையும்
ஒவ்வொரு ஒன்னொன்னா தச்சு இதுக்கப்புறம் ஈரோட அயோட்டா ஒரு ஸ்டென்ட் மாதிரி போட்டு இந்த அயோட்டாவும் ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டு அந்த 3 ஆபரேஷனையும் ஒரே நேரத்துல ஃபர்ஸ்ட் டைம் இங்க ஆபரேஷன் பண்ணி இப்ப